பிரதர் வாய்ஸ் கிளியரா இருக்கா பிரதர்? எஸ் இருக்கு பேசுங்க. ஓகே பிரதர். டீம் இப்போ முரளிசங்கர் பிரதர் சொன்ன மாதிரி தான் இப்போ இன்னைக்கு வந்து ஜென்ரலாக எடுக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ எல்லாத்தையும் இன்னைக்கு கவர் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஆளுக்கு 2 ப்ராடக்ட் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக ஏன் நம்ம இதை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு மனுஷனுக்கு வந்து கண்டிப்பாக செல்லும் இருக்கும். செல் மீன்ஸ் செல்ஸ், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு நரம்பும் இருக்கும். ஸோ அப்போ இது காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இதுன்றதுனால ஸோ அதுல இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது ஸோ அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே இந்த ப்ராடக்ட் எடுக்கலாம். ஸோ என்னோட ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 12 வயசு கம்ப்ளீட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் செல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா இருக்கக்கூடிய செல்ஸ் நம்ம உடம்புல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ மேல இருக்கு இல்லையா, ஸோ நார்மல் செல் ப்ளூ கலர்ல, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட உடம்புல. ஸோ இதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு வைரஸ் ஃபீவர், இல்லை வந்து டெங்கு ஃபீவர், இல்லை வந்து கொரோனா, ஸோ இல்லை வந்து கேன்சர், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாதிப்புக்குள்ளாகணும்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான். ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே செல்கள் வந்து பாதிக்கப்பட்டுரும். ஸோ அப்போ அதை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதாவது பழைய நிலைமைக்கு திருப்பணும் அப்படின்னா நம்ம அலோபதியில் எடுக்கும் பொழுது மேக்சிமம் அப்படியே பழைய நிலைமைக்கு திரும்புமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? ஆனா இது வந்து இப்ப முன்னாடியே நம்ம வந்து ப்ரிகாஷனா வந்து நம்மளோட நோனி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா அது இந்த செல்களுக்கும் மேல ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் அந்த நோய். சரிங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு அந்த நோயை வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆகாம நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நோனின்றது முக்கியமா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மனுஷன் உடம்புல பாத்தீங்கன்னா நார்மலா சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகல, கழிவுகள்லாம் உடம்புலயே தங்கிடுதுன்னா அதுவே ஒரு பெரிய நோய் தான். சரிங்களா? ஸோ அப்ப அந்த நோனி என்ன பண்ணுதுன்னா நம்மளோட செல்கள் சொன்னோம் இல்லையா, அந்த செல்களோட வாய் பகுதி எல்லா செல்களுமே பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? நோனி ஏன் பிஃபோர் ஃபுட், அதாவது 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளோட செல்கள் எல்லாமே சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். உள்ள சின்ன சின்னதா இருக்கும். எல்லாமே க்ளோஸ் டைப்ல தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த நோனி எடுக்கும் பொழுது அந்த நோனி என்ன பண்ணணும்னா 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுக்கும் பொழுது அந்த செல்களோட வாய்ப்பகுதியை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ அதை ஓப்பன் பண்றதுனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டாலும், இல்லை காய் சாப்பிட்டாலும், இல்லை ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த உணவுகள் கிடைக்கக்கூடிய மொத்த சத்துக்கள் எல்லாமே அந்த வாய்ப்பகுதி உறிஞ்சிக்குமா. சரிங்களா? அப்ப செல்கள் அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கும் பொழுது மேக்சிமம் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ல இருக்கட்டும், இல்லை உடம்பு முழுக்கமே இருக்கட்டும், அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியா வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மெட்டாபாலிசம். ஸோ அதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எதை சாப்பிட்டாலுமே 2 ஃபங்க்ஷன் தான் நடக்கும். ஒண்ணு எனர்ஜியா மாறும், இல்ல வேஸ்டா போகும். சரிங்களா? இந்த ரைட் சைட் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ லெஃப்ட் சைட்ல கொடுத்து, அதாவது இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதெல்லாமே கெமிக்கல் வேஸ்ட். கெமிக்கல் வேஸ்ட்னா வியர்வை, கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்றது, மோஷன் போறது, எல்லாமே வந்து கெமிக்கல் வேஸ்ட் தான். ஸோ அப்ப நீங்க நினைக்கலாம் இது ஒரு பார்ட்டா அப்படின்னு நினைக்கலாம். இந்த பகுதி ப்ராப்பரா நடந்தா மட்டும்தான் இந்த எனர்ஜின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டா நடக்கும். ஸோ எனர்ஜில உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், உங்களோட உடம்புக்கு என்ன சத்துக்கள் எல்லாம் தேவையோ அந்த கெமிக்கல் வேஸ்ட்ன்ற ஒரு ப்ராசஸ் கிளியரா நடந்தா மட்டும்தான் இந்த கெமிக்கல் எனர்ஜின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெட்டாபாலிசம்ன்ற வேர்ட்ஸ் வந்து நீங்க அடிக்கடிக்கு கேள்விப்படிக்கும். ஸோ அது என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பிக்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்து நோனி. ஸோ நோனினா வேற ஒண்ணுமே இல்லை. இதோட டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்னாச்சி பழம் மாதிரி தான் இருக்கும். இது அன்னாச்சி பழத்தோட குடும்பத்தை சார்ந்தது தான். ஸோ இதை வந்து நுணா பழம் சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? இதை வந்து வெண் நுணான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்திய மல்பெரின்னு சொல்லுவாங்க. இதோட தாவர அறிவியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொரிண்டா சிட்ரிஃபோலியா. சரிங்களா? இது வந்து 500 மில்லிகிராம் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லயும் அந்த ஒரு டப்பா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 500 மில்லிகிராம்ஸ் இருக்கு. ஸோ இது எங்க மேக்சிமம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ஏஷியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால கிடைக்கும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு பைனாப்பிள் குடும்ப வகையை சார்ந்தது. ஸோ ஏன் அந்த செல்களுக்கு இது ரொம்ப அதிக அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% 09 இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் மெடிசனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால இது இயற்கையாவே நம்மளுக்கு நோனில கிடைக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த உணவுல கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே சீக்கிரமா உறிஞ்சி நம்மளுக்கு என்னெல்லாம் நோய் இதுக்கப்புறம் வருமோ, இல்ல இப்ப என்ன நோயெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சீக்கிரமா ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இது இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து ரெட் செல்ஸ் கம்மியா இருக்கு, டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா ரெட் செல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு கேள்விப்படுவீங்க. ஸோ உடனே அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்கல்ல. ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ஒயிட் செல்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ நார்மலாவே அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் நடக்கக்கூடிய
முடியாது. அந்த ஒயிட் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் பொழுது நோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராம இருக்கும். ஸோ அதே மாதிரி மெட்டாபாலிசம் நல்லா நடக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு செரிமானம் நல்லா இருக்கும் சரிங்களா. அப்ப நோனி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ உடனே நம்ம அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிஞ்சர் போட்டு கிளீன் பண்ணணும், இல்லை டெட்டாயில் போட்டு கிளீன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபீவர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனாலே ஆன்டிபயாட்டிக் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்ப அந்த அலோபதியில ஆன்டிபயாட்டிக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலா நம்மளுக்கு நோனி வந்து ஒரு கிருமி நாசினியா நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. அதே மாதிரி பெயினுக்காக நம்ம போறோம் அப்படின்னா பெயின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பதிலா இந்த வலி நிவாரணியாவும் இந்த நோனி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில உடம்புல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்தேன், திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வீங்கி போச்சு, ரொம்ப வீக்கமா இருக்கு, ஆனா வலி எல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அதை வந்து இன்ஃபிளாமேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீக்கத்தையுமே வந்து இதை கண்டினியூஸா நம்ம எடுக்கும் பொழுது சரியாகுது. அதுக்கப்புறம் ஒரு மழை காலம் வந்துச்சுனாலோ இல்ல சம்மர் வந்துச்சுனாலோ இல்ல யாராச்சும் பக்கத்துல இருமுனாங்க இல்ல யாருக்கோ ஒருத்தர் ஃபீவர் இருக்கு அப்படின்னா நம்ம போனோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி உடனே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நோனி நீங்க காமனா எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலா வரக்கூடிய சளி, தும்மல், ஜுரம் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல்குள்ள வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு, பிபி ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு, இல்ல ஒரு நார்மலா ஒரு இம்பேலன்ஸே இல்லை அப்படின்னாலும் நீங்க இதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து ரொம்ப வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ குடிக்கிறது இல்லை ஸ்மோக் பண்றது அந்த மாதிரி ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லிவர் ஃபங்க்ஷன்ல நடக்கக்கூடிய அந்த இது ப்ராப்பரான ஃபங்க்ஷனும் வந்து கிளியரா நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்பயாச்சும் ஒரு சமயம் உங்களுக்கு வந்து அடிபட்டுரும் சரிங்களா. அடிபட்டு உங்களுக்கு உள்காயம் சொல்லுவாங்கல்ல, உள்ள ரத்தம் கட்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த நோனி வந்து அதை சரி பண்ணி கொடுக்குது, அந்த பிளட் கிளாட்டிங் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து ரொம்ப மாடிப்படி ஏறுனா வந்து மூச்சு வாங்குது, இல்ல வந்து ரொம்ப தூரம் நடந்தா மூச்சு வாங்குது, சரியா மூச்சை நல்லா கிளியரா விட முடியல அப்படின்ற ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்க்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா கட்டி ஆறவே ஆறாது. சுகர் பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா புண்ணு வந்துடும், என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனா ஆறவே ஆறாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கட்டி ஆறாம இருக்கு, ஆறாத கட்டி இருக்கு அப்படின்னாக்கா நோனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டி வந்து சீக்கிரமா ஆறி விட்டுரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப லேடிஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வலி வர்றது இல்ல ஓவர் ப்ளீடிங் நடக்கிறது. ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா நோனி சரி பண்ணி கொடுக்குது. ஸ்டொமக் சம்பந்தப்பட்ட இப்ப சாப்பிடும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து நெஞ்செரிச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் நெஞ்செரிச்சல். அதுக்கப்புறம் வந்து வாயு தொல்லையா இருக்கு, ஏப்பம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை, ஜீரணமே ஆகல அப்படின்ற எல்லா பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா நோனி சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து கலோரியை வந்து அதிக கலோரியை உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னாலே வெயிட் போடும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸை நடக்க விடாம அந்த கலோரியை எரிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த நோனி பண்ணுது. அதே மாதிரி சரியா தூங்கலனாலே என்ன ஆகும்னா கோவத்துல எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இது கிளியர் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிவைரல், அதாவது வைரல் அப்படின்னாலே ஒரு வைரஸ் ஃபீவர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல். ஸோ இப்போ ஏதாச்சும் வந்து பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுது உங்களுக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், அதுல இருந்து ஒரு ஆன்டி பாக்டீரியா எதிர்த்து போராடுது. ஆன்டி ஃபங்கல், உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் இருக்கு இல்ல வேற ஏதாச்சும் வந்து ஆறாவது புண்ணுன்னு சொன்ன இல்லையா, அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியா இருக்கு. ஸோ அதை வந்து பூஞ்சைன்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்கலை. ஸோ அதே மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டாலே அலர்ஜி ஆயிடுது, ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷா ஆயிடுது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வலிக்குது, வீக்கமா இருக்கு, அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோனி வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. இதுல அதிக அளவுல பொட்டாசியம் இருக்கு. ஸோ பொட்டாசியம் நம்மளுக்கு நார்மலாவே எதுல எல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பேரிச்சப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பாத்தீங்கன்னா நோனி ஒரே பழத்துல கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம உடம்புல வீணான கழிவுகளை மோஷன் வழியாவோ இல்ல வியர்வை வழியாவோ இல்ல வாமிட்டிங் சென்ஸ் மூலமாவோ உங்களுக்கு வந்து தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸோ இது நோனி வந்து 12 ஏஜுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பொட்டாசியம் லெவல் அதிகமா இருக்கு இல்ல கிட்னில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நோனி எடுக்கவே எடுக்காதீங்க. மற்றபடி நார்மலா எல்லாருமே எடுக்கலாம் சரிங்களா. 12 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஓகே, தாராளமா எடுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க 2 கேப்சூல் எடுக்கலாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சரிங்களா. ஏன்னா இதோட ஃபங்க்ஷனே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சத்துக்களை உடம்புக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இதோட ஃபங்க்ஷனே. அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் அதை கண்டிப்பா எடுக்கணும், மேக்சிமம் ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேனடர்மா. ஸோ இது வந்து காமனாவே எல்லாருமே எடுக்கலாம். ஸோ இதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு காளான் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நார்மலா கிடைக்கக்கூடிய ஒரு காளான் கிடையாது.
வேர்ல்ட் லெவல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அபோவ் காளான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுல வந்து சாப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 காளான் மட்டும்தான். அதுலயும் வந்து ராஜ காளான், அதாவது யூனிக்கான ஒரு காளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ காளான் தான். ஸோ அது நம்மளோட கேனோடர்மா. சரிங்களா? ஸோ இதோட தாவரவியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுசீடியம். சரிங்களா? அதை வந்து சத்ரக்னு சொல்லுவாங்க. 425 மில்லிகிராம் இருக்கு நம்மளோட கேனோடர்மா அந்த பாக்ஸ்ல. ஸோ இது வந்து மேக்சிமம் எங்க அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள், அந்த அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அதிகமா மெடிசன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து அது அந்த மருத்துவ குணம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டு போன மரம் இல்லையா, இது எங்க வளரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன மரம் இல்ல வந்து பட்டு போன மரம் அந்த மாதிரி மரத்துல தான் இந்த காளான்லாம் விளையுமா. ஸோ அப்ப சீனர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது அதுலதான் அதிகமா கிடைக்குதுன்றதுக்காகவே நிறைய மரங்களை வந்து பட்டு போகிற அளவுக்கும் வச்சு அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு மருத்துவ குணம் இருக்குன்றதுனால டெய்லி உணவுல வந்து அதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். சரிங்களா? ஸோ இப்ப நம்மளோட கேனோடர்மால என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 400+ மெடிக்கல் குணம் கொண்டது இது. ஸோ இப்ப வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன், அதாவது பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளட்டை இன்க்ரீஸ் பண்றது வேற, பிளட் சர்க்குலேஷனை ப்ராப்பரா பண்ணி கொடுக்கறது வேற. சரிங்களா? ஸோ இது வந்து பிளட்டோட சர்க்குலேஷனை ப்ராப்பர் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிளாக் இருக்கு, இல்ல வந்து சரியா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சர்க்குலேட் நடக்கல அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்க கேனோடர்மா தொடர்ந்து எடுக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி இப்ப கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்லையா? ஸோ ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் அந்த மிஷின் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்ல நார்மலாவே ஆக்சிஜன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நீங்க கேனோடர்மா எடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப சீக்கிரத்துல, எந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்கு வந்து ஆக்சிஜன் தேவையோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த கேனோடர்மா உங்களுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ இதுல வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனை கிரியேட் ஆகுதோ அதுல இருந்து உங்களுக்கு ப்ரிவென்ஷனா பண்ணிக்கிட்டு போகுது. ஸோ அதே மாதிரி இதுல வந்து இப்ப வந்து ஒருத்தர் ரொம்ப சோர்வா இருக்கீங்க, என்னதான் சாப்பிட்டாலும் வந்து ஒரு 2 வேலை செய்யறாங்க, அப்புறம் சோர்வா உட்காந்துடுறாங்க, கொஞ்சம் தூரம் நடத்துறாங்க, ரொம்ப சோர்வாயிடுறாங்க, எனர்ஜியே இல்ல, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து கேனோடர்மா வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு. ஸோ இது வந்து இதுல என்னென்னலாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாமினா, எனர்ஜி, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் கிடைக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம யோகா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில விடிகாலையில எழுந்திரிச்சு ஒரு யோகா பண்றோம் அப்படின்னா நம்மளோட மனசுல இருந்த குழப்பங்கள் அப்புறம் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஈக்குவலா இந்த கேனோடர்மா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அந்த யோகாக்கு ஈக்குவலா இந்த கேனோடர்மா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி சுகர் அதிகமா இருக்கு, பிபி அதிகமா இருக்குன்றவங்க எல்லாமே இதை எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இப்ப நோனி எப்படி வந்து செல்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லணும், அதே மாதிரி இது வந்து நரம்பு சிஸ்டம். சரிங்களா? நரம்புன்றது நம்ம உடல் முழுக்க எல்லா பகுதியிலுமே இருக்கு, கண் முதல் கொண்டு கால் நகம் வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே நரம்பால ஆனதுதான். ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்புல என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு இது தோணுதோ அப்ப எல்லாமே நீங்க வந்து கேனோடர்மா நார்மலாவே எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த பிரச்சனை வராம போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைராய்டு, இப்போ ஹைப்போ தைராய்டும் இருக்கும், ஹைப்பர் தைராய்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கேனோடர்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் கரெக்டா சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து தைராய்டு அப்படின்றதே ஒண்ணு அந்த தைராய்டு சுரப்பி கம்மியா சுரக்கும், இல்லைன்னா வந்து அதிகமா சுரக்கும். அதனால மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும், தைராய்டு பிரச்சனை. ஸோ அதை வந்து உங்களுக்கு ப்ராப்பர் பண்ணி கொடுக்கும். அந்த ஹார்மோன்ஸை கரெக்டான அளவுல உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண விடும் கேனோடர்மா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வெரிகோஸ் வெயின், ரொம்ப நேரம் நின்றுட்டே ஒர்க் பண்றாங்க இல்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் பொழுது நம்ம மனுஷ உடம்புல நார்மலா இருக்கக்கூடிய சைஸை தாண்டி நரம்பு சுருட்டல் சொல்லுவாங்க. ஸோ அந்த நரம்பு சுருட்டிக்குச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்காது. ஸோ அங்கங்க பிளட் தங்கிடும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுன்னா ஒரு சிலருக்கு அதை வெடிச்சு ரத்தமா கூட வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா இந்த கேனோடர்மாவை ஒரு சில சப்ளிமெண்டோட சேர்த்து எடுக்கும்போது சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கொலாஜினோ இல்லை எலார்ஜினோ கொடுக்க முடியாது இல்லையா, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா. ஸோ அதுக்கு ரீப்ளேஸா இந்த கேனோடர்மாவை கொடுக்கலாம். அதே மாதிரி தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து சதாவரி கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு ரீப்ளேஸா கேனோடர்மா கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ இது மூலயமா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணேன், எனக்கு பகல்ல தூங்குற மாதிரி ஒரு ஒர்க்கு, ஸோ ஆனால் எனக்கு தூக்கமே வரல, நான் சரியா தூங்காம போறதுனால என்னால வந்து ஒரு விஷயத்த கரெக்டா திங்க் பண்ண முடியல, அந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லையா, தூக்கமின்மை, இன்சோமினியான்னு சொல்லுவாங்க இல்லையா.
ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேனடர்மா வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாருமே வந்து இது காமனாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். 12 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் 3 எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் மத்தியானத்தில் கூட பிஃபோர் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ஸோ கேனடர்மா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வரைக்குமே எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்ட பிறகும் ஒன்று எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து கேனடர்மாக்கான ஒரு இது. ஓகே, என்னோட சைட்ல நான் சொல்லக்கூடியதை முடிச்சுட்டேன். ஸோ அடுத்து பிரதர். ஓகே, ஓகே ஃபைன் சார். நான் 2 இமேஜ் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்க்ரீன் மட்டும் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறீங்களா? ஓகே பிரதர். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் சி பக்தவான எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 2 சப்ளிமெண்ட் வந்து நான் பேச போறேன். ரெண்டுமே வந்து பிரைம் கேட்டகரியில இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட்ஸ். ஒன்று வந்து சி பக்த்ரான், இன்னொன்று வந்து என்னோட ஃபேவரட் krill ஆயில். சரிங்களா? ஸோ ஒன் செகண்ட். ஸோ சி பக்த்ரானோடைய எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 1000 rupees, டிபி ரேட்டு பார்த்தீங்கன்னா 850 rupees. இதுக்கான பிவி 28.33. இமேஜ்ல கீழே பிலோல உங்களுக்கு தெளிவா இருக்கு, நீங்க பாக்குறதுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன். சி பக்தான் அப்படின்னா என்ன? சி பக்தான் அப்படிங்கிறது ஒரு புதரில் விளையக்கூடிய ஒரு பழம், ஒரு பெரி. இதை வந்து ஒண்டர் பெரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து எல்லா மெடிக்கல் ஃபீல்டுலையுமே இதை வச்சு ஒரு காம்பவுண்ட் மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு -°C மட்டும் விளையக்கூடிய ஒரு பழம். இது எங்கெல்லாம் விளையும்? இந்தியாவில் எங்க விளையுது அப்படின்னா ஹிமாலயாஸ்ல, அப்புறம் ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, ஜப்பான், கனடா, அப்புறம் யூரோப்பியன் யூனியன்ஸ்ல இதெல்லாம் வந்து அதிகமாக விளையுது. இது வந்து ஃபர்ஸ்ட் இதை யார் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட். அந்த ராஜா பேரை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அலெக்சாண்டர் வந்து எப்ப போருக்கு போனாலும் தன்னுடைய வீரர்களுக்கு இந்த பழத்தை வந்து சாப்பிட கொடுப்பாராமா. எதுக்காக இதை சாப்பிட கொடுப்பாருன்னா முழு எனர்ஜியுமே ஒரு உடம்புக்கு தேவையான மொத்த எனர்ஜியுமே அந்த ஒரு பழத்துல இருந்து மட்டுமே பெரிய அளவுல கிடைக்கும். புரியுதுங்களா? இது வந்து ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு ரெக்கார்ட் ஆக்சுவலா. இதனாலேயே வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மி கூட இதை R&D பண்ணி சி பக்த்ரான மிலிட்டரி ஃபுட், அதாவது அந்த மிலிட்டரி ஃபுட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கேன் பண்ணி தருவாங்க, அதாவது ஸ்டிமுலேட் பண்ணி பதப்படுத்தி கொடுப்பாங்க. அது எல்லாத்துலயுமே 80% இந்த சி பக்த்ரான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துலயுமே இருக்கு. முக்கியமா குளிர் பிரதேசத்துல இருக்கிற நம்ம ஜவான்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மியே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் இதுவா இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமும் கூட. ஈவன் ரஷ்யால இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்ஸ் கூட அவங்களும் இதை தான் வந்து ஃபுட் சப்ளிமெண்டாவும் எடுத்துக்கிறாங்க. அதாவது உணவோட இன்னொரு பகுதியா இதையும் எடுத்துக்கிறாங்க. இதுல இருக்கிற அதிகப்படியான விஷயம் என்னன்னா விட்டமின், அப்புறம் வந்து மினரல்ஸ் தான். விட்டமின்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் கே. இது வந்து பாத்தீங்கன்னா பிளட் கிளாட் ஆகுறது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் விட்டமின் சி, இது வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் விட்டமின் ஏ, இது உங்களுடைய கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் விட்டமின் இ, இது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட ஸ்கேல்ப்புக்கும் நல்லா இருக்கும். இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு இதுல. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். இது வந்து உங்களோட ஹார்மோனுடைய க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக உங்களோட நர்வ் சிஸ்டம், அதாவது நரம்புல இருக்கிற எல்லா விதமான பக்கத்துலயும் சரியா ஃபங்க்ஷன் பண்ண ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது ரொம்ப அதிக அளவுல இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இதுல மினரல்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க், அயன் அண்ட் மெக்னீசியம் இதுவும் இருக்கு. அப்புறம் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் இதுல நிறைய இருக்கு. ஒமேகால என்னெல்லாம் இருக்குன்னா ஒமேகா 3, 6, 7 and 9. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல எல்லாத்தையுமே விட ஒமேகா 7 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கிற அமினோ ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா லைசின், கிளைசின், லீசின், அப்புறம் வந்து
மெத்தனானின், சாரி அது சரியான்னு தெரியல. அப்புறம் இதுல அதாவது ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 190 பயோ ஆக்டிவ் பாக்டீரியாஸ், அதாவது இதுல இருக்கிற பயோ ஆக்டிவ் எல்லாம் என்ன பண்ணும்னா நம்மளுடைய கட் ஹெல்த்தை வந்து ரொம்பவுமே இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? ஒரு ஸ்டடியில சொல்றாங்க, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட உணவு பழக்கத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1900 கட் ஹெல்த் அப்படின்னா நல்ல கிருமிகள் நம்மளுடைய குடல் பகுதியில இருக்கு, கட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பகுதியில இருக்கு. இது ஏன் வந்து இங்க இருக்கணும், இதனால என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய மொத்த உடம்புலயுமே எதிர்ப்பு சக்திய இல்ல ஒரு சீசன் மாறுது பாத்தீங்களா, இது எல்லா வெப்பநிலையும் கூட எல்லா கண்டிஷனுமே, அதாவது உங்க உடம்புல எதெல்லாம் வந்து தாங்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு சக்தி உருவாகிற இடமே வந்து கட் தான். இந்த கட்ல தான் வந்து உங்களுடைய எல்லா இம்யூன் சிஸ்டமே ப்ரொடக்ஷன் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற உணவு பழக்க முறையினால கிட்டத்தட்ட 400 குட் பாக்டீரியாவை நம்ம தொலைச்சிட்டோம். இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அது நம்ம கிட்ட இப்ப வெறும் 1500 குட் பாக்டீரியா மட்டும்தான் இருக்கு. இதனாலேயே நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து சீக்கிரமா சின்ன வயசுலயே வந்து அந்த தோல் சுருக்கமாகிறது, அப்புறம் சொரியாசிஸ் எல்லாம் இப்போ இன்னுமே அதெல்லாம் கியூர் ஆகாமையே தான் இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் வெறும் 7 வயசு 8 வயசு குழந்தைங்களுக்கு கூட இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் அவ்வளோ ஈஸியா வருது. ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த சீபக்தோன் எடுக்க எடுக்க உங்களோட ஆன்டி ஏஜிங் அண்ட் சொரியாசிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டோபிக் டெர்மோசிஸ், இது எல்லாமே வந்து வெறும் 4 மாசத்துல 3 கேப்சூல் மட்டும் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே 4 மாசத்துல கியூர் ஆயிடும். ஸ்கின் ப்ராப்ளம் ஃபுல்லாமே இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுல இருக்கிற கொலாஜன் எலாஸ்டிசிட்டியை ரொம்ப டைட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் இது வந்து எல்டிஎல் அப்படிங்கிற ஒரு கொழுப்பை வந்து கம்மி பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஹெச்டிஎல் அப்படிங்கிற குட் ஃபேட்டை வந்து அதிக அளவுல ப்ரொமோட் பண்ணும். பிளட் ப்ரெஷர் வந்து நல்லபடியா கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட கண்ணுக்குமே இது ரொம்ப நல்லது. அதுல இருக்கிற ஹைட்ரேஷனை வந்து ரொம்ப கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ண வரும். ஸோ ஐ பவருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின், இதுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து எதுவுமே இல்லை, ஆனா நான் சோர்வா இருக்கேன், எனக்கு எந்த நோயுமே இல்லை, நான் ரொம்ப நேரம் நிக்கிறேன், எனக்கு இல்லை வயசானவங்க அப்படின்னாலும் கூட தாராளமா இது எதுவுமே இல்லாட்டி கூட கண்ணை மூடிட்டு எடுக்கிற ஒரு சப்ளிமெண்ட் இது. நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் பிரதமர் கூட இந்த ஒரு சீபக்த்ரான் அப்படிங்கிற ஒரு பழத்துக்கு அம்பாசிடரா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு வண்டர் பெரி தான் இது ஆக்சுவலா. சரிங்களா? அப்புறம் இது வந்து பிரைம் கேட்டகரியில வருது. பிரைம் கேட்டகரியில வர்றது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துலதான் இருக்கும். என்னன்னா வேர்ல்டு மார்க்கெட்லயே கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெஸ்டீஜ் நம்மளுக்காக கொண்டு வருது. இது இந்தியன் மார்க்கெட்ல உலகத்துல இருக்கிற ஒரு ரொம்ப ரேரான ஒரு ப்ராடக்ட தான் வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யுனிக்கான ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாம நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமும் கூட. உங்களோட மெமரி பவர் உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுமா, தாராளமா வந்து உங்களோட மெமரி பவர் வந்து உங்களுக்கு அதிகமா மறக்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்வைக்கும் சரி, ஆர்த்ரைட்டுக்கும் சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் சரி, அதாவது உங்களை அமைதிப்படுத்தும். இது எல்லாமே வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் விட்டமின் கே, விட்டமின் கே தான் இருக்கிறதுலே ரொம்ப குட் சோர்ஸ் இன் சீபக்த்ரான். இதுலதான் வந்து அதிகப்படியான விட்டமின் கே இதுலதான் இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து krill ஆயில். ஓகே, krill ஆயில் என்னோட ஃபேவரட்டான ஒரு கேப்சூல். இது வந்து எப்பவுமே என்னோட ரெகுலர் கார்ட்ல நான் வந்து மந்த்லி நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் தீர. இதோட எம்ஆர்பி ரேட் 1435 ரூபா, டிபி ரேட் 1250 ரூபா, பிவி 41.67, 41.67 பிவி. ஸோ krill ஆயில் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு இறால் போன்ற மீன் வகையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கேப்சூல். இது அண்டார்டிக் krill அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற 6 முக்கியமான பெனிஃபிட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ krill ஆயில் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப கோல்டான ஒரு பகுதியில தான் வளரும். ரொம்ப -°C தான் வளரும். அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி அண்டார்டிகால, அதுவும் ரொம்ப அடியில டீப் சீல மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினம். இதை தவிர அண்டார்டிகாவை தவிர கனடா அப்புறம் ஜப்பான்லயும் இது வளரும்.
அதே மாதிரி இதுல இருக்கிற முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 முக்கியமான இன்கிரிடியன்ட்: பாஸ்போலிபிட்ஸ், அஸ்டாசன்ஸ் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இது வந்து இதுல அதிகமா இருக்கு. அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பாத்தீங்கன்னா தக்காளி அப்புறம் கேரட்ல இருக்கிற பீட்டா கேரட்டினை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமா இந்த krill ஆயில்ல இருக்கு. அவ்வளோ ரிச்சா இருக்கிற இந்த krill ஆயில் இதுல வந்து நம்மளுக்கு எதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா, இது வந்து பாஸ்போலிபிட்ஸ் பாண்டிங் ஒமேகா 3ஆவும் இருக்குது. DHA அப்புறம் ELA ரிச் பாஸ்போலிபிட்ஸ் பாண்டிங் ஒமேகா 3. இதனுடைய அவுட்டர் ஷெல், நம்மளோட ஒரு செல்லுடைய அவுட்டர் செல்லுமே வந்து பாஸ்போலிபிட்ஸ்னால உருவானது. இந்த பாஸ்போலிபிட்ஸ் தான் வந்து ஒரு கேட்வே மாதிரி ஒரு செல்லுக்குள்ள எது வந்து அனுமதிக்கணும், எது போகக்கூடாது அப்படின்ட்டு இந்த பாஸ்போலிபிட்ஸ் தான் ஒரு செல்லுக்கு மேலேயுமே இருக்கும். இதுதான் வந்து ஒரு அதோட மவுத். ஆக்சுவலா இது நம்ம krill ஆயில் கூடவே ஒமேகா 3 பாண்டிங்கா இருக்கிறதுனால இதனுடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈவன் ஒரு 7 வயசுல இருந்து தாராளமா இது யாரு வேணாலும் சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் தாராளமா சாப்பிடலாம். ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் 7 வயசுக்கு மேல தாராளமா இதை சாப்பிடலாம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இது ரொம்ப அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால இது நம்ம மத்த சப்ளிமெண்ட் கூட சாப்பிடும்போது ரிசல்ட் வந்து இன்னுமே அதிகமா இருக்கும். ஸோ இதனுடைய அப்சார்ப்ஷன்னால நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்டாலுமே கூட அதனுடைய ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவும் ஆக்சிலரேட் ஆகும். அதே நேரத்துல செல்ஸ் ஓபன் பண்றதுனால இதுவும் அது கூட போய் பாண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எதுக்கெல்லாம் இதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நல்ல மெமரி பவருக்கு இதை தாராளமா எடுக்கலாம். அப்புறம் இது ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, கேன்சர் செல்லை வந்து டிஃபீட் பண்ற அளவுக்கு இதுலயும் வந்து அஸ்டாசன் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்புறம் உங்களுடைய ஐ விஷனை வந்து நல்லாக்கும். அப்புறம் வந்து உங்களோட நல்ல தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டன் ஆகும். உங்களோட பிளட் வந்து எல்லாமே சீரா போகிறதுனால உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல பிரைட் ஆகும். பிளட் ஸ்ட்ரீமிங் வந்து ரொம்ப சீரான ஒரு முறையில போகிறதுனால. அப்புறம் அஸ்டாசன் வந்து நான் இதை பத்தி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய டாபிக். ஆக்சுவலா அஸ்டாசன் தான் வந்து இருக்கிறதுலயே இது ஒரு டிஃபென்ஸ், பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியா மாறுது. இன்ஃப்ளமேஷனுக்கு அகென்ஸ்டா இது வந்து மாறுது. அப்புறம் ஃப்ரீ ரேடிகல்ஸுக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு ஷீல்டா நம்மளுக்கு இருக்குது. நம்மளோட ஹார்ட்டை இது அஸ்டாசன் அரண் மாதிரி பாதுகாக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ரேடிகல்ஸ் இது வந்து இதே மாதிரி இதுல ரெண்டு சிம்டம்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் பெயின் இருக்கோ அவங்க எல்லாம் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா தாராளமா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பீரியட்ஸ் பெயின் எல்லாம் கம்மியாகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த krill ஆயில் வந்து ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சரி அதுவும் அஸ்டாசன் தான். ஒரு krill ஆயிலுக்கு மேல ரெட் கலர்ல ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும். அந்த பிக்மெண்டேஷனாலதான் இந்த கேப்சூலுமே வந்து ரெட் கலர்ல இருக்கு. இதனாலதான் வந்து இந்த அஸ்டாசன் நேச்சுரலா ரொம்ப ரிச்சா இருக்கிறதுனால நம்மளோட இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ஷன் அதிகமா கொடுக்குது. அதே மாதிரி இதுல இருக்கிற பீட்டா கேரட்டின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 100 மடங்கு இதுலதான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து PMS சிம்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்போம். ஓகே ஃபைன். இது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மற்ற சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இது வந்து முக்கியமா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கோ இல்லை மெமரி பவருக்கோ தாராளமா இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்பி கொடுக்கலாம். இது யாரு வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட். இது பிரைம் கேட்டகரியில இருக்கு. சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சோர்ஸ். krill ஆயில் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் விளையாது. ரொம்ப ஆழ்கடல்ல தான் இது வந்து விளையும். அதனால நம்ம போடுற குப்பையை வந்து குப்பையினால கடல் மாசுபட்டு மற்ற மீன்களும் வந்து மாசுபடுற
ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்ல தான் இருக்கும். ஆனா இது ஆள் கடல்ல இருக்கிறதுனால நம்மளோட மனிதனோட நடமாட்டம் இல்லாத இடத்துலதான் இது வளரும். அதே மாதிரி அந்த கழிவெல்லாம் எட்டாத ஒரு ஆழத்துலதான் இது இருக்கும். ரொம்ப ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் krill ஆயில் அப்படிங்கிறது நம்மளோட வெஸ்டீஜ்ல மட்டும்தான் பிரைம் கேட்டகரியில இருக்கு. இது வேர்ல்ட் மார்க்கெட்ல ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஸோ இது எடுத்துக்கிறதுனால மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஸோ இது தாராளமா உங்களோட கார்ட்ல ஆட் பண்ணி எல்லாரும் நீங்க கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யோசிக்காம நீங்க யார் வேணாலும் கன்சியூம் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ளிமெண்ட். என்னோட பர்ச்சேஸ்ல எல்லா மாசமுமே இந்த சப்ளிமெண்ட் இருக்கும். என்னோட ஃபேவரட்டான ஒரு சப்ளிமெண்ட்டும் கூட. ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஐ எம் தேவி, 16%ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சண்டேல இப்போ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்ல இருக்கோம். ஸோ இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய பேசிக், அதாவது நம்மளுடைய பிஸ்னஸோடைய பேக் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்ல FMCGயே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி எல்லாருமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா ரிசல்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய, தாராளமா எந்த தயக்கமும் இல்லாம எடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா FMCGயே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 4 கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் பியூட்டி கேர், அதுக்கப்புறமா அதுலயும் வந்துட்டு ஸ்கின் கேர் இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு இன்னும் ஒரு சில பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால, ஸோ எங்க நமக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட ஹெல்த்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸா வந்து மாறுறதுக்கு, அதாவது 100% டவுட்டே இல்லாம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஹெல்த்னா என்ன அப்படின்னா, நார்மலா நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கோல்டா இருக்கட்டும், காஃபா இருக்கட்டும், ஃபீவரா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு சடனா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தலை சுத்துறது, மயக்கம் வர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு வந்துட்டு ஆரோக்கியத்தை தாண்டி ஏதோ ஒரு வீக்கா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கிற நார்மலா இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாருக்குமே வரும். ஒரு வருஷத்துல ஒரு தடவையாச்சும் நமக்கு ஃபீவர் வந்தே ஆகணும். அப்படி வந்தாதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை நடக்கணும்ல. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அமைதியா தூங்கிட்டே இருக்குன்னா அந்த குழந்தை நம்ம ஆக்டிவ்னு சொல்லுவோமா? இல்ல அந்த குழந்தை உண்மையாவே வந்துட்டு உடல் அளவுல வந்துட்டு ஆரோக்கியமா இருக்குமா, மன அளவுல ஆரோக்கியமா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு குழந்தை வந்துட்டு துருன்னு இருக்குதோ அந்த குழந்தை தான் என்ன பண்ணும், நல்லா தூங்கும், நல்லா சாப்பிடும், நல்லா எல்லா வேலையுமே பண்ணும், பிரெயினும் ஆக்டிவா இருக்கும், அதோட வளர்ச்சியுமே நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? சோ அதே மாதிரிதான் நம்மளோட உடம்பு நம்ம உண்மையாவே ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஃபீவர்ன்றது வரணும். அப்படி வந்தாதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்த அணுக்களுக்கு வந்துட்டு நம்ம வேலை, அதாவது அந்த வைரஸோ அந்த பாக்டீரியாவோ வந்து வேலை கொடுக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்பவுமே நார்மலா இருக்கும். பட் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தேவையில்லாத பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் உள்ள வரும் பொழுது அதை எதிர்த்து போராடிச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். சரிங்களா? சோ இம்யூனிட்டினா என்னன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி. சோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட உணவுகள்லயே கண்டிப்பா கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முழுசா நம்ம உடம்புக்குள்ள போய் சேராம இருக்கிறதுனாலதான் நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி அதாவது துணை உணவுகளை வந்துட்டு உணவுல வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட வெஸ்டேஜ் வந்து நமக்கு நிறைய கேட்டகரி, நான் உங்களுக்கு அன்னைக்கே காட்டின 9 ways ஆஃப் கேட்டகரியில நம்மளுக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுல இன்னைக்கு ஜெனரல் ஹெல்த் அப்படின்ற டாபிக்ல நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம், அதாவது இதுதான் இந்த டிசீஸ் வந்தவங்க தான் இது எடுக்கணும், இந்த டிசீஸ் இல்லாதவங்க இது எடுக்கவே வேணாம், இது எடுத்தா ஐயோ ஒரு குத்தம், அதாவது அபத்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஜெனரலா எடுத்துக்க கூடிய சப்ளிமெண்ட்ஸ். நான் எனக்கு இதுக்கப்புறம் எதுவும் ஆகக்கூடாது, என்னோட குழந்தைக்காகவும் எல்லாருக்காகவும் நான் ஹெல்த்தியா இருக்கணும், முக்கியமா எனக்காக நான் ஹெல்த்தியா இருக்கணும், இளமையா இருக்கணும் அப்படின்னா இந்த இம்யூனிட்டி கேட்டகரியில இருக்கக்கூடிய இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, இப்போ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கு எந்த விதத்துலயுமே டவுட்டே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி லைஃப்ல கிடைக்கக்கூடிய 3 இன்கிரீடியன்ட், அதாவது 3 சப்ளிமெண்ட் தான் நான் இப்ப பேச போறேன். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஹெல்த் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு நம்மளோட வெஸ்டேஜ்ல இருந்து ஆலோவேரா பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். சோ ஆலோவேரா இன்னும் 2 இருக்கு. சரிங்களா?
ஸோ இந்த ஆலோவேரானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கற்றாழைன்னு சொல்லுவோம், சோற்று கற்றாழைன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்த மருத்துவத்துல வந்து அதோட பேரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணின்னு சொல்லுவாங்க, குமரின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது நம்ம வந்து இளமையாவும் இருக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கிறோம். அதனாலதான் வந்துட்டு அந்த காலத்துல வாழ்ந்த சித்தர்கள் சித்த மருத்துவத்துல வந்துட்டு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா இத கண்ணி குமரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த பேருக்கு காரணமே அதை சாப்பிடுறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான் இதுக்கு இந்த பேரே வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இது எல்லாம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இன்னொரு ஸ்பெஷலான நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லில்லி ஆஃப் டெசர்ட். சோ இது ஏன் அப்படி பேர் சொல்றாங்க அப்படின்னா நீங்க கற்றாழை நார்மலா எல்லாருக்குமே தெரியும். கற்றாழையை வந்துட்டு பாத்தீங்கன்னா 90% ஆஃப் வாட்டர் மட்டும் தான் கற்றாழையில இருக்கும். கரெக்டுங்களா? சோ இதை நம்ம எப்படியா எடுத்துக்கலாம்னா ஜெல் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம், அப்புறம் ஜூஸா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அதை நல்லா ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அந்த பெனிஃபிட் வந்து மாறாது, நம்ம எடுத்துக்கிற விதம் தான் மாறுது. சரிங்களா? சோ இதுல வந்துட்டு 90% ஆஃப் வாட்டர் இருக்கக்கூடியதுன்னா அதே மாதிரி இது எதுக்காக அத டெசர்ட் அதாவது பாலைவனத்துல வளரக்கூடிய ஒரு லில்லி அப்படின்னு சொல்றாங்கன்னா லில்லி பூ எங்க வளரும்? கண்டிப்பா தண்ணி இருக்க இடத்துல மட்டும்தானே லில்லி வளரும். ஆனா இது பாலைவன லில்லின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது நீங்க பாலைவனத்துல கூட இந்த செடியை நம்மளால வளர்க்க முடியும். சரிங்களா? இப்போ நான் ஒரு பிசினஸே வந்து கற்றாழையை வச்சு பண்றேன் அப்படின்னா கூட என்னால அந்த லேண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த இடத்துல எனக்கு இந்த கற்றாழையை வந்து என்ன பண்ணாது, எனக்கு வந்துட்டு பேக் அடிக்கவே அடிக்காது. அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இது ரிசல்ட் கொடுக்கும், அதாவது விளைச்சல் கொடுக்கும். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் இந்த கற்றாழை. இந்த கற்றாழை வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள கூட ஒரு சின்ன ஒரு பாட்ல வச்சாலே போதும். அது நீங்க தண்ணி ஊத்த வேணாம்னு கூட அவசியம் கிடையாது, அவ்வளவு சூப்பரா க்ரோ ஆகும். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அப்ப பாலைவனத்துல வளரக்கூடிய ஒரு லில்லினா அதுல இருக்கக்கூடிய தண்ணி சத்தை வச்சுதான் அதுக்கு வந்து லில்லின்னு பேரே வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ எதுக்காக அப்படின்னா இந்த பெனிஃபிட் எல்லாமே நமக்கு உடம்புக்கு போய் சேரணும். பட் இந்த நம்மளோட வெஸ்டேஜ் வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலானா இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுமே வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ரைஸ வந்து அப்படியே எடுத்துக்கிறத விட மதிப்பு கூட்டி விற்கும்பொழுது என்ன ஆகும்? இப்ப தேங்காய் எடுத்துப்போமே, தேங்காவை வந்துட்டு இளநியா குடிக்கும்பொழுது 40 ரூபாய், ஆனா அதுவே தேங்காவா மாறிச்சுன்னா அதோட விலை என்ன ஆயிடும்? 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படி மாறிடும். ஏன்னா அது வந்துட்டு இளமையா இருக்கும் பொழுது ஒரு ரேட்டும் அது வந்துட்டு நம்ம அப்படியே தேங்காவா வாங்கும் பொழுதும் கம்மி ஆகுதுன்னா அதோட தன்மை மாறி அதாவது முத்தி போயிடுது. கரெக்டுங்களா? ஏன் இத சொல்றோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய கற்றாழையை எப்படி மதிப்பு கூட்டி நமக்கு நம்மளோட பிசினஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆலோவேரா கேப்சூல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வந்துட்டு சன்லைட்ல சுத்தமான இடத்துல வந்துட்டு அதாவது ட்ரை பண்ணி அதை அழகா கான்சென்ட்ரேஷன் முறையில வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட்னா செறிவூட்டப்பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு கேப்சூல் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜூஸா எடுத்து போனா கண்டினியூஸா எடுக்க மாட்டோம், அதே மாதிரி வந்துட்டு ஜெல்லா எடுத்து போட்டோம்னா கண்டிப்பா கசக்கும். உண்மையாவே வந்து ஆலோவேராவை நீங்க ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஒரு கசக்கும். அதுவே வந்துட்டு ஒரு 7 தடவை தண்ணியில கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது இச்சிங்ஸ், ரேஷஸ், அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, அப்புறம் ஓவர் பாடி ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே இது எல்லாமே ஜென்ரலா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம போன் நிறைய யூஸ் பண்றதுக்கு அப்புறமா என்ன தெரியுதுன்னா கற்றாழைன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கப்புறம் அதை மோரா வந்து போட்டு குடிச்சா என்ன மாதிரி பெனிஃபிட் இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. பட் இது எல்லாமே நம்ம டெய்லியும் எடுத்து போனா கண்டிப்பா மாட்டோம். ஆனா இதுவே நம்மளோட வெஸ்டேஜோட பாக்ஸ் நம்ம வீட்டுல இருக்கு, ஆலோவேரா கேப்சூல் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு டெய்லியும் ரெண்டு போட்டுட்டு வந்தோம்னா என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்கணுமோ எல்லாமே டெய்லியும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 240 வகையான கற்றாழை செடி வகைகள் இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்றது என்னமோ வெறும் 4 வகை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அதுல வந்துதான் நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான் வந்து சோற்று கற்றாழை. சோ இந்த சோற்று கற்றாழையில இருந்துதான் நம்மளுடைய வெஸ்டேஜ் வந்துட்டு நமக்கு தேவையான கேப்சூலா எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்துட்டு 75 வகையான அரிய வகை சத்துக்கள் இருக்கு. சோ இது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓவராலா சொல்றேன். விட்டமின் சி இருக்கு, B1 இருக்கு, B2, B6 இருக்கு. அதுக்கப்புறம் மினரல்ஸ்ன்னு பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பேட் இது எல்லாமே இருக்கிறதுனால இது அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம், மெக்னீசியம்லாம் தேவையான அளவுக்கு இந்த ஒரு கேப்சூல் எடுக்கும் போது நமக்கு கிடைக்குது. அதை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறோம். சோ நம்ம உணவுல அதை சேர்த்துக்கிறோம் அப்படின்றத தாண்டி
அது கிடைக்குமா அப்படின்ற அந்த டவுட் இல்லாம நம்மளோட இந்த ஆலோவேரா சாப்பிடும்பொழுது இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு தேவையான மைக்ரோ ஆர்கான்ஸ் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்ற அந்த சந்தோஷத்தோட கண்டிப்பா நம்மளோட ஹெல்த் வந்துட்டு என்ன ஆகும்னா இம்ப்ரூவ் ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலோவேரா வந்து பாத்தீங்கன்னா அதாவது 17th செஞ்சுரின்னு சொல்லுவாங்க இல்லையா, 17ஆம் நூற்றாண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வந்து இத வந்து அவங்களோட உணவுல வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கும் முன்னாடியே நம்மளோட சித்த மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இத வந்துட்டு அதாவது எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீக்கு, எஜிப்து, அதுக்கப்புறமா வந்து இந்தியா, மெக்சிகோ, சைனா, இதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டர்ஸ் கூட வந்து இப்ப ஷேர் பண்ணும்போது சைனான்றாங்க இல்லையா. பட் சைனா பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, அங்க யாருமே வந்து அதாவது ஓல்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ரொம்ப இருந்தா கூட அவங்களுடைய ஸ்கின் டோனும் சரி, அவங்களோட க்ளோயிங்கும் சரி, அவங்களோட ஹேர் கேர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி இயற்கையா இருக்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான். சோ சைனாவை பத்தி நம்மளுக்கு ஒரு பெரிய வேற ஏதாவது கூட தாட்ஸ் இருக்கட்டும், ஆனா அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப வருஷம் இளமையாவும் ஆரோக்கியமாவும் வாழ்றதுக்கு அவங்களுடைய உணவு முறைகள் தான் முக்கியமான காரணமே. சோ அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலோவேராவையும் அவங்களோட உணவுலையும் சரி, அவங்களோட ஸ்கின் கேர்லயும் சரி, அவங்களுடைய ரொட்டீன்லயும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பெனிஃபிட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது ஸ்கின் டிசார்டர்ஸ். சோ ஸ்கின் டிசார்டர் வந்துட்டு எதனால வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ ஸ்கின்னா எதுனா நம்மளுடைய வெறும் நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிறது கூட மட்டும்தான் ஸ்கின் கிடையாது. சோ நம்மளுடைய உடல்லயே மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் தான். இந்த ஸ்கின் எதுனா நம்ம நீங்களே கை வச்சு பாத்திருப்பீங்க இல்லையா, நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் நம்மளுக்கு தோல் இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த தோல் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உறுப்பு, கரெக்டுங்களா. சோ அந்த உறுப்பு தான் என்ன பண்ணுன்னா சுவாசிக்கிற உறுப்பும் வந்துட்டு எதுனா நம்மளுடைய தோல் தான். சோ இந்த தோல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்றோம், சோப் யூஸ் பண்றோம், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், ஷாம்பூ யூஸ் பண்றோம், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு நிறைய கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றோம். பட் இது அந்த கிரீம்ஸ் எல்லாத்துலயுமே எவ்வளவோ ஆர்கானிக்காவே இருந்தாலும் நாளடைவுல இத்தனை வருஷமா யூஸ் பண்ணது எல்லாத்தோட தாக்கமும் நம்மளோட ஸ்கின்ல இருக்கும் தானே. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்கின் டிசார்டர்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த பிம்பிள்ஸ் வருது, ஆக்னி வருது, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே ஒரு ரெட்டிஷா மாறுறது, அப்புறமா வந்துட்டு ஓவர் ட்ரையா ஆகுறது. சோ இது எல்லாமே வந்து ஸ்கின் டிசார்டர் கீழே தான் வரும். சோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய 9 லேயர், அதாவது 3 லேயர் நம்மளுக்கு நார்மலா தெரியும். ஆனா டீப்பா அனலைஸ் பண்ணணும்னா 9 வகையான லேயருக்கு கீழே வரைக்குமே என்ன இருக்கும்னா நம்மளுடைய ஃபிளஷ் இருக்கும். சோ அந்த 9 லேயர் வரைக்குமே நம்மளுடைய உறுப்பு அதாவது நம்மளுடைய தோல் என்ன பண்ணணும்னா சுவாசிக்கும். சோ அப்போ நம்ம இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாம் டெய்லி யூஸ் பண்றதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா அது நாளடைவுல ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி டிசார்டர்ஸ் வருது. சோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்ன ப்ராப்பர்ட்டி இதுல என்ன இருக்குன்னா மியூக்கோ பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்ற அந்த வேதிப்பொருள் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஆலோவேரால இருக்கு. சோ இது என்ன பண்ணணும், நம்மளோட உடம்ப வந்துட்டு பளபளப்பா வச்சுக்கும். சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா தடுத்து நிறுத்தி நம்மள வந்துட்டு அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த கருப்பு கலர்ல மாறுவோம் பார்த்திருக்கீங்களா. சோ டேன்னு சொல்லுவோம் இல்லையா, டேன் வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், டேனே வராம பாத்துக்கும். சரிங்களா. அப்புறம் சுருக்கங்கள், அதுக்கப்புறமா சீக்கிரமா வரக்கூடிய இளமை தோற்றம் போயிடும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதனால நம்மளோட ஸ்கின் எவ்வளவு டேமேஜ் ஆகுதோ அது எல்லாமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த கற்றாழை யூஸ் ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கின்னே ஸ்பெஷலா இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் லைக் வந்துட்டு பிசிஓடி, பிசிஓஎஸ், இது அப்புறமா வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு முன்னாடில இருந்து, அதாவது சித்த மருத்துவம் அப்படின்றது வந்துட்டு இருக்கும்பொழுது கூட பிசிஓடி, பிசிஓஎஸ் எல்லாம் இல்லையானா இருந்திருக்கு. பட் அந்த நேரத்துல 1000த்துல ஒருத்தருக்கு இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு இருக்கலாம். சோ அப்ப அவங்களுக்கும் இந்த மருந்து தேவைப்படும் இல்லையா. சோ அதனால இந்த கற்றாழை மூலமா நிறைய அது எப்படி சொல்றதுன்னா மூலிகை, இந்த கற்றாழை மூலமா வந்துட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன மூலிகை எல்லாம் வந்துட்டு மூலிகை மருந்துகள் ரெடி பண்ணி நம்மளோட சித்தர்கள் தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கலர் மாறும், அதாவது ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு கண்ணுல ஏதாவது விழுந்துச்சு அரிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அரிச்சோம்னா அப்படியே ரெட்டா மாறிடும், 2 நாளைக்கு அந்த ரெட்டிஷ் வந்து போகாது. அதே மாதிரி உடம்போட சூடு ஃபுல்லா ஏறி கண்ணுல தான் நிக்கும், அப்பவுமே கண்ணு வந்து என்ன ஆகும், ரெட் கலர்ல மாறும். அப்புறம் கண் எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆலோவேராவை டெய்லி எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள், அதாவது முக்கியமா வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள்னா வெறும் கழிவுகள்னா வேர்வை மூலமாவும் மோஷன் மூலமாவும் யூரின் மூலமா மட்டுமே போகாது. அதை தாண்டி நம்ம டெய்லியும் சாப்பிடுற ஃபுட்ல இருந்து ஒரு சில கழிவுகள் நம்மளோட உடம்புல, அதாவது சிறுநீரகம்,
கல்லீரல், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரல், இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு நம்ம டெய்லியும் ஆலோவேரா எடுத்துக்கும் பொழுது ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க டெய்லியும் எடுத்துக்கோங்க. சோ இது எதுக்காக ஒண்ணு அப்படின்னு சொல்றேன்னா, பயப்படாம எடுத்துக்கோங்க. ஆனா அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்க ஒண்ணு எடுக்கும் போதே நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா ரெகுலரா வந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆண்ட்ரோ என்ன சொல்றதுன்னா ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆண்ட்ரோ ஃபங்கல் அதெல்லாமே வந்துட்டு சோ கொலஸ்ட்ரால் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் லிக்விட் கோல்டு. எப்படி வந்துட்டு கற்றாழைக்கு வந்துட்டு குமரி கண்ணின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது திரவமா இருக்கக்கூடிய ஒரு கோல்டு அப்படின்னு சொல்றேன்னா இது வந்து மாட்டோட சீம்பால். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய அம்மா கிட்ட குடிச்ச முதல் பால் தான் இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமானது. சுத்தமானதை தாண்டி அந்த சுத்தம்ன்ற வார்த்தையை விட புனிதம்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான ஒரு பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல குடிச்ச பால். சோ அதே மாதிரிதான் ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா சீம்பால் கண்டிப்பா கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல வந்துட்டு எந்த டவுட்டும் இல்ல. சோ இந்த சீம்பால்ல இருந்து செய்யக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் கேப்சூல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு வரப்பிரசாதம் சொல்லிட்டு இது நான் முடிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். சோ நெக்ஸ்ட் இதுல எதுக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த 1979லயே வந்து பாத்தீங்கன்னா இதுல வாழ்ந்தவங்க, அதாவது சோவியத் யூனியன்ல வாழ்ந்தவங்க எல்லாம் 110 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா அவங்க அந்த காலத்துல வந்துட்டு மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த பாலை வந்து அடிக்கடி அவங்களோட உணவுல சேர்த்துக்கிட்டதுதான் ஒரு ரீசன். அவங்களுடைய வயசும் சரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் ரொம்ப வருஷம் வாழ்ந்ததுக்கான முக்கிய காரணம் எது அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச்ல வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அந்த கொலஸ்ட்ரால் தான் நம்மளுடைய வெஸ்டேஜ் வந்துட்டு சீம்பாலை வச்சு நம்ம கண்டிப்பா இந்த சீம்பால் தான் கொலஸ்ட்ரால் சொல்றோம். இதை வச்சு நம்மளுடைய இந்தியன்ஸும் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கணும். உண்மையாவே ஹெல்த்தினா என்னன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத தாண்டி அந்த வயசுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் சொல்லுவோம் இல்லையா? இப்ப 60 வயசு ஆறவங்க 60 வயசு மாதிரியே இருக்க மாட்டாங்க. 70 வயசு ஆகுறாங்க அதை விட, அதாவது துருன்னு 30-40 வயசுல நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் 70-80 வயசுல செய்யக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அதுதான் உண்மையான ஆரோக்கியம். கரெக்டுங்களா? சோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த கொலஸ்ட்ரால். சோ இந்த கொலஸ்ட்ரால் பத்தினா நான் ஒரு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஒரிஜினல் லிக்விட் கோல்டு. இந்த கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடு கண்ணு போட்டு 6 மணி நேரத்துல அதுகிட்ட கறக்குற அந்த முதல் பால்ல இருந்து நம்ம செய்யறாங்க. இதுக்காகவே வந்து வெஸ்டேஜ் ஒரு ஃபார்மே வச்சிருக்காங்க. சோ அந்த ஃபார்ம்ல இருந்து தான் இயற்கையான பாலை வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த முதல் பால் 6 மணி நேரத்துல எடுக்கிற அந்த முதல் பால்ல இருந்து இந்த கொலஸ்ட்ரால் கேப்சூலை நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக மட்டுமே தான் யூஸ் ஆகுது. அது சோ ஸ்பைருலினா தான். இந்த ஸ்பைருலினா பத்தி நான் சொல்லவே வேணாம். இது வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸாவே நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பைருலினாவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு சுத்தமா செய்யறாங்க அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணுமே தவிர இது யார் வச்சிருக்காங்கன்னு நீங்க பாக்காதீங்க. ஏன்னா இது உருவாகுறது வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியிலயும் உருவாகும், நல்ல தண்ணியிலயும் உருவாகும். அதே மாதிரி எங்க போட்டாலும் ஒரு சின்ன அளவுல போட்டா கூட அது நல்லா அழகா க்ரோ ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் வளர்ந்ததை எடுத்து ப்ராசஸ் பண்றதுதான் நம்ம வந்துட்டு சுத்தமான ப்ராசஸ் பண்ணணும். அப்படி நம்மளுக்கு ரொம்பவே ஹைஜீனிக்கா வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுதான் நம்மளுடைய வெஸ்டேஜ் வந்துட்டு ஸ்பைருலினா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா ஜூஸ் கிடைக்குது. நம்மளுடைய ஸ்பைருலினாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி கேப்சூல்ஸ் எல்லாம் கிடைக்குது. சோ அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து கேப்சூல் அந்த கேப்சூலுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்பைருலினா வந்து பாத்தீங்கன்னா 3.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இது வந்துட்டு எவ்வளவு கடல் ஆழத்துல இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா உப்பு தண்ணில வளரும்னு சொன்ன பாத்தீங்களா? இதுல இருக்கக்கூடிய இதோடைய ஒரு வர பிரசாதம், இது வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய வரம் என்ன தெரியுமா? உருவான வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு மாசுல வச்சாலும் இது வந்துட்டு அதோட தன்மையை இழக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான் வந்து ரிசர்ச்ல வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எனக்கு கொட்டி கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா 1 ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 4 கிராம் புரோட்டீன் இருக்கும். 11% வந்துட்டு விட்டமின் B1 இருக்கும். 15% வந்துட்டு விட்டமின் B2 இருக்கும். அப்புறம் 4% வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B3 இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கால் வந்துட்டே இருக்கு, சாரி.
ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த அதே மாதிரி காப்பர் வந்து பாத்தீங்கன்னா 21% இருக்குது, அயன் வந்துட்டு 11% இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த விட்டமின் B1 B2 B3 எல்லாம் நான் ஒரு மீட்டிங்ல இன்னொரு தடவை எடுக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த B1னா என்னன்னா தயமின் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நான் இன்னொரு தடவை நல்லா டீட்டெயிலா எடுத்து தரேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐ சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்டது, உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது. ஸோ இதுல வந்துட்டு ஒமேகா 3 and 6 9 அது கூட இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு தேவைப்படுற மெக்னீசியம் பொட்டாசியம் சத்துக்கள் கூட போதுமான அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா பைகோசைனின் அப்படின்ற அந்த பைகோசைனின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு மாதிரி கிரீனிஷ் ப்ளூவா இந்த ஸ்பைருலினா இருக்கிறதுக்கு காரணமே. அந்த பச்சையத்தை தரதே வந்துட்டு சூரிய ஒளியில இருந்து எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு அந்த பச்சையத்தை தரும். அதுக்கான காரணமே இந்த பைகோசைனின் தான். இந்த பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன், அதாவது ரத்த வீக்கம் சொல்லுவோம் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி அடிபட்டுச்சுன்னா வீங்கிரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த வீக்கத்தை எல்லாமே வந்து டக்குன்னு கியூர் பண்ணும். உடனே வந்து அந்த இடத்துல வந்துட்டு ரத்தம் குறைதலுக்கு ரொம்பவே யூஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய எல்டிஎல்லையும் ட்ரைகிளிசரைடையும் வந்துட்டு கரைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. அப்புறம் வெயிட் லாஸுக்கு கண்டிப்பா ஸ்பைருலினா எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பைருலினா வந்துட்டு ஸ்பைருலினால இருக்கக்கூடிய ஃபைனல் அனலின் அப்படின்னு சொல்றது, அதாவது ஃபினைல் அனலின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்துட்டு பசியை வந்துட்டு அடக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்றவங்க ஸ்பைருலினாவை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டினா முக்கியமா வந்து வாயில ஏற்படும் பாத்தீங்களா, இந்த ஸ்மோக் பண்றவங்க, இந்த ஒரு மாதிரி ஆன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும், அதே மாதிரி நாள்பட்ட சாப்பிடாம இருந்து அல்சர் வந்துருச்சுன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா வாயில தான் புண்ணா காட்டும். கரெக்டுங்களா? அப்படி இருக்கக்கூடிய அல்சருக்கும் சரி வாய் புற்றுநோய்க்கும் ரொம்ப 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 ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆன்டி கேன்சர். அந்த கேன்சருக்கு ரொம்பவே நல்லது இந்த ஸ்பைருலினா. அதுக்கப்புறம் பிபி, ஹை பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹை பிபியை வந்துட்டு நியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்ற அந்த ஆசிட் வந்துட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளோட ரத்த குழாய்ங்க இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து விரிவடைஞ்சு ஓடும். அதாவது சுருங்காம, எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் கோல்டா இருந்தாலும் சுருங்காம அழகா விரிஞ்சு கொடுத்து ஓடும்பொழுது நமக்கு அந்த அடைப்புகள் எல்லாம் ஏற்கனவே ஸ்பைருலினா சாப்பிடும் போது அடைப்பு அந்த கொழுப்புகள்லாம் கரையும் சொன்னேன். அப்ப கொழுப்பும் கரையும். இதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிக் ஆசிட் மூலமா ரத்த குழாயும் விரிவடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் வந்து சீரா வந்துட்டு உடம்புல பாயறதுக்கு இந்த நியூட்ரிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்புறம் அலர்ஜினா நிறைய அலர்ஜி இருக்கு. லைக் தும்மல் இருக்கு, அப்புறம் அரிப்பு, அதாவது வெயில்ல போனா அரிக்கும் எனக்கு, அப்புறமா வந்துட்டு ஏசி ஒத்துக்காது, ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண ஒத்துக்காது, அந்த மாதிரி அலர்ஜி, அப்புறம் ஃபிஷ், அப்புறமா ப்ரான் இதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்ற அந்த அலர்ஜி பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த ஸ்பைருலினாவை எடுத்துக்கும் பொழுது அந்த அலர்ஜிக்கு காரணமான பொருள் வந்துட்டு ரத்தத்துல இருக்கும் இல்லையா, அதை அழிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த ஸ்பைருலினாக்கு இருக்கு. அப்புறமா அனிமிக்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, முக்கியமா பெண்களுக்கு தான் அதிகமான ரத்த சோகை ஏற்படும். அப்படி அந்த ரத்த சோகையை வந்துட்டு கியூர் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அயன் பாண்டிங் வந்துட்டு நமக்கு அந்த ரத்தத்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி தரணும். ஸோ அப்புறம் மசில் மாஸ், இதுவுமே வந்துட்டு விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். முக்கியமா ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்கின் க்ளோயிங்க்கு வந்துட்டு இந்த ஸ்பைருலினா ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நான் இப்ப சொன்ன இந்த எல்லா விஷயமும் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பைருலினாவோட இன்னும் ஒண்ணு மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பால்ல இருக்கக்கூடிய நார்மலா 1 லிட்டர் பால்ல கிடைக்கக்கூடிய சத்து 14 மடங்கு சத்து பால்ல கிடைக்கக்கூடிய சத்தை விட இதுல கால்சியம் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி 4 பனானா சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதுல வந்து 1 ஸ்பூன்லயே கிடைச்சிடும். ஒரு கீரை, அதாவது 9 வகையான கீரையை சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய அயன் வந்துட்டு 9 மடங்கு, புரியுதுங்களா? நம்மளோட ஸ்பைருலினா சாப்பிடும் போது 9 மடங்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், தயிர்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்துட்டு புரோட்டீனை விட 2 மடங்கு அதிகமான புரோட்டீன் கிடைக்கும். கேரட்ல இருக்கக்கூடிய விட்டமின் ஏவை விட 2 மடங்கு அதிகமான விட்டமின் கிடைக்கும். அதே மாதிரி ஓட்ஸ், அதாவது ஃபைபர், இந்த ஃபைபர்ல இருக்கிற 4 மடங்கு ஃபைபர், நம்ம எந்த ஃபைபர் எடுத்துக்கிட்டாலும் சரி அதை விட 4 மடங்கு நம்மளோட ஸ்பைருலினாவை டெய்லியும் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பைருலினாவுடைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டே போகலாம், அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஆனா காமனா எல்லாரும் எடுத்துக்கலாம், இவங்கதான் எடுத்துக்கணும் அவங்கதான் எடுத்துக்கணும்னு கிடையாது. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்ளைனோட சப்போர்ட்டும் சரி, இந்த மீட்டிங்கும் ரிப்பீட்டா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நான் பேசினதை ரொம்ப பொறுமையா கவனிச்சு அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த முரளிசங்கர் பிரதருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ டீம், விஷ் யூ.